அமைதி அது ஒரு மாயை. மனித வரலாறு எழுதப்பட்டதே மையை வைத்து அல்ல, இரத்தத்தை வைத்து. நிலம், அதிகாரம், மதம், காரணங்கள் வேறாக இருக்கலாம், ஆனால் முடிவு ஒன்றுதான், அழிவு. தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்களுடன் நான் உங்கள் விமல். தொடர்ந்து இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கணுமா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் தொடர்ந்து நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உங்களோட யூடியூப் பக்கத்தில் சஜஷனாக வரும். இந்த வீடியோவோட தலைப்பு இரத்தத்தால் எழுதப்பட்ட வரலாறுன்னு கொடுத்துருந்தோம். காரணம் மனித நாகரிகத்தோட வளர்ச்சி, வீழ்ச்சி மற்றும் போர்களோட பரிணாமம் இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை ஷூட் பண்றோம். பண்டைய கால போர்கள் நிலம் மற்றும் பேரரசுகளுக்கானது. கிறிஸ்துவுக்கு முன் 3000 நூற்றாண்டுகள் முதல் கிறிஸ்துவுக்கு பின் 500ஆம் ஆண்டு காலப்பகுதிகளுக்குள்ள இடம்பெற்ற போர்களா இருந்திருக்கு. மெசொப்பொத்தேமியா மற்றும் எகிப்துக்கு இடையிலான போர்களா இருந்திருக்கு. இந்த போர்கள் நீர்நிலைகளுக்காகவும் வளமான மண்ணுக்காகவும் இடம்பெற்ற போர்களா இருக்குது. இதனோட ஆயுதங்களா வில், அம்பு மற்றும் வெண்கல கோடாரிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு கிறிஸ்துவுக்கு பின் 334ஆம் ஆண்டுகள்ல மகா அலெக்சாண்டரோட படையெடுப்பு நடக்குது. காரணம், உலகத்தையே தனியா ஆளணுங்கிற ஒரு தனி மனித அகங்காரம்னு சொல்லலாம். இது நடத்தினது மாசிடோனியாவோட அலெக்சாண்டர். இந்த விவரமா பார்த்தா பாரசீக பேரரசை வீழ்த்தி இந்தியா வரைக்கும் தனது எல்லையை விரிவுபடுத்துறாரு. கிரேக்க கலாச்சாரம் ஆசியா வரைக்கும் பரவுறதுக்கு இதுவே அடித்தளமா இருந்திருக்கு. அதற்கு பிறகு கலிங்க போர் கிறிஸ்துவுக்கு முன் 261ஆம் நூற்றாண்டுகள்ல ஆரம்பிக்கப்படுது. இத அசோக சக்கரவர்த்தி ஆரம்பிக்கிறார். இதுல 1,00,000 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டாலும் ஒரு போரினுடைய வெற்றி மனிதனை வன்முறையிலிருந்து அமைதிக்கு கொண்டு வந்த வரலாற்று நிகழ்வான போரா இது பார்க்கப்படுது. அதற்கு பிறகு சிலுவை போர்கள் கிறிஸ்துவுக்கு பின் 1000 தொடக்கம் 1600ஆம் ஆண்டு கால பகுதிகளில் நடந்திருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும்னா 1095 தொடக்கம் 1291 இந்த காலங்கள்ல தான் இது நடக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. சுமார் 200 ஆண்டுகள் இந்த போர் நீடிச்சிருக்கு. ஜெருசலேம் நகர தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு ஐரோப்பிய கிறிஸ்தவ நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் இதற்கு போராடுறாங்க. இதோட தலைவர்களா ரிச்சர்ட் மற்றும் சலாவுதீன் இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு மங்கோலிய பேரரசு குதிரைப்படை மற்றும் வில்வித்தை இதை பயன்படுத்தி சீன சுவர் முதல் ஐரோப்பிய எல்லை வரை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. வரலாற்றிலேயே அதிக நிலப்பரப்பை கொண்ட ஒரு பேரரசு உருவாக்குனது இந்த மங்கோலிய பேரரசு தான். இதற்கு பிறகுதான் ஆட்டமே ஆரம்பிக்குது. முதலாம் உலக போரோட ஆரம்பம். நவீன அழிவின் தொடக்கம் 1914 தொடக்கம் 1918ஆம் ஆண்டுகள்ல இடம்பெற்றிருக்கு. ஐரோப்பிய நாடுகளுக்கு உள்ள இருந்த ரகசிய ஒப்பந்தங்கள் மற்றும் தேசியவாதம்ங்கிற வெறி தான் இதற்கு காரணமா இருந்திருக்கு. இந்த போர் இந்த அளவு நீடிக்கிறதுக்கான காரணம் ஜூன் 28, 1914 ஆஸ்திரிய இளவரசரான பிரான்ஸ் பெர்டினண்ட் சேர்பிய இளவரசர்களால சுட்டு கொல்லப்படுறாரு. இவங்களுக்கு படைபலமா இருந்திருக்கு நேச நாடுகளான பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, இத்தாலி, அமெரிக்கா 1917 இணைஞ்சு. அதோட மைய நாடுகளா ஜெர்மன், ஆஸ்திரியா, ஹங்கேரி, ஒட்டோமான் பேரரசு இருந்திருக்கு. இந்த போரோட தீவிரம் அகழிப்போர், அதாவது பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனிக்கு இடையே ஆயிரக்கணக்கான மைல் நீளத்திற்கு அகழிகள் தோண்டப்படுது. வீரர்கள் சேற்றலையும் சகதிகள்லையும் மாச கணக்கா இருந்து போராடி இருக்காங்க. இந்த போர்ல தான் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. தாங்கிகள், நீர்மூழ்கி கப்பல்கள், யூபோட்ஸ் மற்றும் போர் விமானங்கள் முதலாக களமிறக்குறாங்க. இந்த போரோட முடிவு 1918 நவம்பர் 11ஆம் தேதி முடிவுக்கு வந்தாலும் ஜெர்மனி அவமானப்படுத்தப்பட்டது. இதுவே 2ஆம் உலக போருக்கான ஆரம்பமா இருந்திருக்கு. அதுக்கு பிறகு என்ன, 2ஆம் உலக போர் ஆரம்பிக்குது. மனித குலத்தோட பெரும் துயரம்னே இதை சொல்லலாம். 1939 தொடக்கம் 1945 வரை இந்த போர் நடக்குது. அடால்ஃப் ஹிட்லரோட நாஜி ஜெர்மனியின் ஆக்கிரமிப்பு கொள்கை மற்றும் வார்சாய் ஒப்பந்தத்தின் மீதான கோபமே இதுக்கு காரணமா இருந்திருக்கு. இதை நடத்தினது ஹிட்லர் ஜெர்மனியை சேர்ந்தவர், முசோலினி இத்தாலி, டோஜா ஜப்பான், எதிரணியில சர்ச்சில் பிரிட்டனை சேர்ந்தவர், ரூஸ்வெல்ட் அமெரிக்காவை சேர்ந்தவர், ஸ்டாலின் ரஷ்யா. இந்த போரோட தீர்ப்பு முனையா 1945 ஆகஸ்ட் 6 மற்றும் 9ஆம் தேதிகளில்
ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாக்கி மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படுது. இதை வீசினது அமெரிக்கா. சுமார் 7 கோடி மக்கள் ஒரே இடத்துல பலியாகுறாங்க. இதற்கு பிறகுதான் ஐக்கிய நாடுகள் சபைங்கிற ஒண்ணே உருவாக்கப்படுது. அதுக்கு பிறகு உலகின் புதிய ஒழுங்கான 21ஆம் நூற்றாண்டுல தற்போதைய போர்கள் நடைபெற்று வருது. முதலாவது போர் 2022 உலகமே அமைதியா இருந்தது. அதுக்கு பிறகு உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பிக்கப்படுது. உக்ரைன் மேற்கு நாடுகளான நேட்டோ நாடுகளோட பக்கம் சாயிறத ரஷ்யா விரும்பல. இது தன்னோட பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாகும்னு புட்டின் உக்ரைனுக்கு அறிவிக்கிறாரு. 2ஆம் உலக போருக்கு பிறகு உலகத்துல நடக்கிற மிகப்பெரிய போர் இதுவா இருந்திருக்கு. ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டது. இது உலகின் எரிபொருள் மற்றும் உணவுப் பொருட்களோட விலையையும் உயர்த்தது. அதுக்கு பிறகு இஸ்ரேல் ஹமாஸ் காசா போர் 2023 ஆரம்பிக்குது. இது 75 ஆண்டு கால நில உரிமை போராட்டமா இருக்குது. 2023 அக்டோபர் 7 ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் காசாவை முழுமையா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மத்திய கிழக்கு நாடுகளான ஈரான், ஏமன், லெபனான் பெரும் பேராக மாற வாய்ப்புள்ளது. மனிதாபிமான அடிப்படையில பார்த்தா இது மிக பெரும் கவலையாகவும் இருக்குது. அதற்கு பிறகு உள்நாட்டு போர்களா சூடான் நாட்டு போர்கள் இருக்குது. சூடானும் மியான்மரும் இராணுவத்தோட அதிகாரம் மற்றும் இன பிரச்சனைகளால மக்கள் சொந்த நாட்டிலேயே அகதிகளா வாழ்றாங்க. அதற்கு பிறகு 2025 நடக்கிற மிகப்பெரிய போராட்டம். இப்போ நடக்கிற போர் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இன்னைக்கு வரைக்கும் ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி கிடையாது. ஆனா இது இப்படியே தொடர்மா இருந்தா 3ஆம் உலக போர் நிச்சயம் ஆரம்பிக்கும். அது வரக்கூடாதுங்கிறது எல்லோரோட பிரார்த்தனையாகவும் இருக்குது. போர்ல வெற்றி பெறுறது யாரா இருந்தாலும் இதுல தோக்குறது மனித நேயம் மட்டும்தான். போர்கள் எப்போதுமே வெற்றியாளர்களை உருவாக்குறது கிடையாது, மாறாக அழிவை தான் மிஞ்ச செய்யுது. அமைதியே உலகிற்கு ஒரு தீர்வா இருக்கும். தொடர்ந்து இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களோட நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் விமல். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.